ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ரீசெண்டாக கேட்குற ஒரு மாடல் சம் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 பேரோட ரேஷியோ வந்து கொடுத்துருவாங்க, ஏபிசி ரேஷியோ. ஸோ சிங்கிற ஒரு 720 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா டியோட வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டியோட ஷேர் கேட்குறாங்க. இது புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோவில் யாரை சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சியும் டியும் மட்டும்தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு டிஏ தான் கேட்குறாங்க. டோட்டல்னு கேட்டால் தான் நம்மளுக்கு எல்லாரோட ரேஷியும் தேவை. ஸோ இப்போக்கு சிடி தான் கேட்குறாங்க. அப்போ சிஏலேருந்து டிஏ வந்து நம்மளுக்கு மோர் தான் சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் அவங்களோட கூட இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிடி இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ இந்த 6 தான் எனக்கு 220ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 வச்சு இது டிவைட் பண்ணிட்டாலே போதுமா, 1666 2. ஸோ அப்போ ஒரு பங்கு 120 ரூபா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அப்போ டியோட பங்கு எவ்வளோ 3. ஸோ அப்போ 3 × 120 போட்டிங்க அப்படின்னா 360 இஸ் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சப்போஸ் டோட்டல் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி நீ அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடுத்த சம்மில் பார்க்கலாம். ஸோ இப்போ தேஜும் இது 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவும் தேஜும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தேஜ் வந்து இவ்வளோ கொடுக்காரு. இவங்களுக்கு தேவ் ப்ராஃபிட் வந்து 270 ரூபா கிடைக்கும் அப்படின்னா டோட்டலாக இல்லை 2 பேருக்கு எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு கேட்காங்க. இந்த மாதிரி கேட்குறாங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது 2 ரேஷியோ பார்க்கணும். ப்ரோ எனக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 0 விட்டுருங்க. இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5, 45. அப்போ 49 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ ஸோ 49 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ இந்த இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவை பார்க்கணும். ஸோ ரேஷியோவை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து 49 டிவைட் பண்ணணும். 0 விட்டுருங்க. ஸோ அப்போ இது நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா 5 வரும். ஸோ இது அடிக்கிறீங்க அப்படின்னா 4 வரும். மேக்ஸிமம் இந்த ரேஷியோ கிட்டத்தட்ட நெருங்கி வர மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது ஹெச்சிசிஎஃப் மாதிரி தான். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 49 அந்த 49 வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பங்கு கிடச்சிரும். இப்போ 5:4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ தேவோட ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 270. ஸோ அப்போ தேவ் தான் இது. ஸோ இது வந்து தேஜ். ஸோ அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 220 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5, ஸோ இங்கே 4, 54 வந்துருச்சு. ஸோ அந்த 54ங்கிற ஒரு பங்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ வேணும், மொத்த பங்கு தேவை. ஸோ 5 4 அப்படிங்கிறப்போ 9. ஸோ இந்த 9 54 பெருக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 5 45 48. ஸோ 486. சரியா, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டிவைட் பண்ண ஒரு பங்கு கண்டுபிடிச்சா இது வந்து ஈஸி. இந்த 2 மாடல்லே இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.